எண் 7 தியாஸ்ரீ கே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் தியாஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு ஆக்டிவ் பிரிவு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்டுபிடிப்பாளர்கள். கைபேசி. நாம் அனைவருக்கும் இந்த கைபேசி உலகில் மிக முக்கியமான செயலியே. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் தொலைபேசி கண்டுபிடித்தவர் யாருன்னு தெரியுமா? மார்ட்டின் கூப்பர். மார்ட்டின் கூப்பர் பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன். மார்ட்டின் கூப்பர் தொலைபேசியின் தந்தை என பார்க்கப்படும் பெரும் கண்டுபிடிப்பாளர் ஆவார். அவர் 1928ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் பிறந்தார். ஒரு என்ஜினியராக கல்வி பெற்ற அவர் மோட்டோரோலா நிறுவனத்தில் பணிபுரிந்தார். 1973ஆம் ஆண்டு மார்ட்டின் கூப்பர் தனது குழுவுடன் சேர்ந்து உலகில் முதல் மொபைல் போன் ஒரு அலைபேசி செய்தார். இந்த மொபைல் போன் டைனாடாக் என்று பெயரிடப்பட்டது. அன்றாட வாழ்க்கையில் தொலைபேசியின் பயன்பாட்டை புரட்டி வெடித்தது. இன்று மொபைல் போன்கள் மனிதர்களின் தினசரி வாழ்க்கையில் மிக முக்கியமான கருவியாக மாறி உள்ளது. அவர் கண்டுபிடிப்புகள் உலகத்தை முற்றிலும் மாற்றி இன்றைய நவீன உலகில் இணையதள தொழில்நுட்பம், செயலிகள், வியாபார ரீதியான செயல்பாடுகள் மற்றும் சமூக ஊடகங்களின் பயன்படுத்தும் அனைத்து வசதிகளுக்கும் அடிப்படை அமைத்தன. இன்றைய காலத்தில் மொபைல் போன்கள் நமது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டன. தகவல் பரிமாறம், வேலை, சமூக ஊடகங்கள், வீடியோக்கள், போட்டோக்கள் மற்றும் வணிக பயன்பாடுகள் மற்றும் அனைத்து மொபைல் போன்களாக செய்ய முடிகிறது. 5G, A1, ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி, AR போன்ற தொழில்நுட்பத்தின் கூப்பரின் முதல் கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து வளர்ந்துள்ளன. மார்ட்டின் கூப்பர் தொலைபேசியின் மூலம் மனிதர்களுக்கு இடையிலே இருக்கும் தொலைதூரத்தை குறைத்து வேகமான தொடர்புகளை உருவாக்குவதை நேசித்தார். அவர் தொலைபேசியின் மூலம் உலகத்தை ஒன்றிணைக்க வேண்டிய கண்ணோட்டத்தை கொண்டு செயல்பட்டார். இது மக்கள் ஒவ்வொருவருக்கும் தங்கள் இடத்திலிருந்து எங்கே இருந்தாலும் ஒரு தொடர்பு கொண்டிருக்கும் தன்மை ஊக்குவித்தது. மொபைல் போன்கள் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கியன. இன்று நாம் உறவுடன் தொடர்பு கொள்ள, தகவல் பரிமாறம் செய்ய, பணியிடங்களில் செயல்பட்ட, சமூக ஊடகங்கள் இணைந்திருக்கும் வகையில் மொபைல் போன் மிக முக்கியமான அமைகின்றன. அவர் உலகில் தொலைபேசி தொழில்நுட்பத்தை மாறா தாக்கத்தை ஏற்படுது என்பது சந்தேகமில்லை. மார்ட்டின் கூப்பர் தொலைபேசி தடுக்கப்பட்ட இடங்களில் பயன்படுத்தும் கணினி மற்றும் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை மீதியான ஆர்வத்தை முன்னெடுத்தார். அவர் தொலைபேசியின் வரலாற்றை மிக முக்கியமான படி. தொலைபேசியின் பயன்பாட்டை முற்றிலும் மாற்றி அதன் பின் விளைவாக உலகத்தை மற்ற பகுதி மற்றும் நாடுகள் மொபைல் போன் ஏற்றுக்கொள்வதற்கான பாதை உருவாக்கியது. மொபைல் போன்கள் பண்டிகைகள் மற்றும் வேலை போன்றவற்றிற்கு நமக்கு உதவியாக இருந்து உலகளாவிய தொலைபேசி வளர்ச்சிக்கு இழைத்தாக்கியது. மொபைல் போன்கள் என்ற மனிதர்களுக்கு பெரும் செல்வாக்கை வழங்குகிறது. மார்ட்டின் கூப்பர் ஒரு மனிதன், ஒரு ஆராய்ச்சியாளர் மற்றும் தொழில்நுட்பத்தை தந்தையாக தன் வேட்புகளை அடையாளம் காட்டியவர். அவர் கண்டுபிடிப்புகள் உலகமெங்கும் மக்களுக்கு தேவையான தொலைபேசி தொழில்நுட்பத்தை உருவாக்கியது. இன்றைய உலகில் அவர் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்பது என்பதை நம் தொலைபேசியின் வாழும் வாழ்க்கையிலிருந்து நன்றாக அறிய முடிகிறது. மார்ட்டின் கூப்பர் தனது வாழ்க்கையை தொலைபேசி வளர்ச்சிக்கு அர்ப்பணித்தார். அவர் தொலைபேசியில் ஏற்படுத்தும் பரபரப்பான மாற்றம் உலகளாவிய வளர்ச்சிக்கு மாபெரும் பங்கு வகித்தது. திருமண நாட்கள் சில, பிறந்த நாட்கள் பல, சுற்றுலாக்கள் சில, திருவிழாக்கள் பல, கசப்புக்கே இடமில்லை. மகிழ்ச்சியான அன்னங்கள் மட்டுமே பதிவாகிறது புகைப்பட கேலரியில். வாழ்க்கையே அழகாக தெரிகிறது. நன்றி மார்ட்டின் கூப்பர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.